அவன் பாட்டுக்கு இருந்தவனுக்கு எல்லாத்தையும் பழக்கிறது. அவர் வீட்டுக்கார் என் வீட்டுக்கார் மாதிரி வராது, தங்கமான மனுஷன், ஐயோ நான் ரொம்ப கொடுத்து வச்சவோ, இதெல்லாம் பிகினிங்கில். அவனே எல்லா வேலையும் பார்க்குற பையனாக இருப்பான். அவங்க அம்மா முறையாக அவனை வெளுத்து வளர்த்துருக்கும். கல்யாணம் ஆனோடனே எல்லாத்தையும் பழக்கிறது. ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது, ஷூ எடுத்து கொடுக்குறது, ஹெல்மெட்டை மறந்துட்டீங்கன்னு ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறது, சாவி எடுத்து கொடுக்குறது, தோசை சூடாக ஊற்றி கொடுக்குறது, மிளகாப்பொடியில் எண்ணெய் ஊற்றி கொடுக்குறது, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்று கேட்பது, அப்புறம் அதை செய்வது இதை செய்வது, இந்த இது 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 இவனுக்கும் ஒரு கட்டத்தில் அடே அப்பா அப்படின்னு பழகிடு. பழகுனா அதுக்கப்புறம் ஹெல்மெட் எங்கே வைப்பான் அவனே மறந்துடுவான். அதுக்கு ஆள் இருக்கேன், அவன் மாட்டுக்கு இருப்பான் சந்தோஷமா. எந்த ஒரு புருஷன்ல அப்சஸ்ட் அப்படியே என்னென்னு 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறது, டீ சாப்பிட்டீங்களா, 12 மணிக்கு பசிக்குதா, பசிச்சா சாப்பிட போகிறான், 1 மணிக்கு சாப்பிட்டீங்களா, 1:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டீங்களா, 2 மணிக்கு செரிச்சிருச்சா, 3 மணிக்கு எப்போ வருவீங்க, 3:30 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்களா, 4 மணிக்கு என்ன கிளம்புறே நீங்கள் கிளம்பல, 4:30 மணிக்கு வருவீங்களா மாட்டீங்களா, 5 மணிக்கு ரிசீவ் பண்ணமா சந்தோஷம். அப்படி இருந்தது. கட் பண்ணா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல ஒரு குழந்தை பிறகு. குழந்தை பிறந்தவனையே இவன் செத்தான். நீ சொன்னீங்களம்மா பேசா பொருளைன்னு, பாவப்பட்ட ஆண் மனசை பேசுறேன், வெளியில சொல்ல மாட்டானோ, ஏன்னா அவனுங்க ஹீரோல. இவன் செத்தான். ஏமா இட்லி பாப்பா அழுகுது, இந்த ஹெல்மெட்டை எங்க வச்சேன், வச்ச இடத்துல தான் வச்சீங்க, இருக்க இடத்துல பாருங்க, அறிவே இல்லையா உங்களுக்கு, பாப்பா அழுகுது. ஏமா அந்த கீயை எங்கேயோ வச்சேன், கொஞ்சம் எடுத்துற முடியுமா, பாப்பா வச்சுக்கிட்டு இருக்கேன், கீ எடுத்துறேன்னு நடந்து